கட்டாயப்படுத்தாத. மத வெறியர்கள் இன்னைக்கு பிஜேபி முருகன் பேசுகிறாரு, ஸ்டாலினும் திருவண்ணூர் ரோட்டில் நடக்க முடியாதுன்னு. நீ யாரையா முதல்ல? நீ யார் முதல்ல? தெய்வத்தியா? தமிழ்நாட்டில் ரோட்டில் கோயிலை கட்டி கொள்ளடிக்கிற கூட்டம் இந்துக்கள் கூட்டம். வருத்தப்படுறேன். நானும் பிராமணன் தான், இந்து தான். என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? சாமி பேரை வச்சு கொள்ளையடிக்கிட்டுறீங்க. இந்திய அன்னைத்துறை மேலே கேட் போட்டு மாணிக்கல் நாயகர் எக்ஸன் பேங்க் நான் தான். நீ அப்படின்னா காமி பேரை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க. இந்து இல்லை, அந்த அயோத்தி ராமரே உங்களை ஐக்க போகிறார். நிச்சயமாக பாருங்கள், அந்த கோயில் ஒழுங்காக கட்ட முடியாது. இப்போவும் சொல்கிறார். போட மேலே போய் தேர்தல் 40,000 இந்த மாதிரி நாட்டில் வாட சாவலாம். நீங்களாம் மனுஷனா? மனுஷனை பற்றி அக்கறை இருக்கா அவனுக்கு? விவசாயிகள் செத்துட்டு இருக்கான். நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைன் ஃப்ராடு. நீங்கள் ஒன்றும் கேஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு ஆன்லைனு? யாரை ஏமாத்துறீங்க? ஏமாத்து கும்பல் பிஜேபி காவி வேட்சி போட்டு ஊரை ஏமாத்துறாங்க. அதான் சொல்ல முடியாதால. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி கைக்கூலி ஆட்சி. காவி வேட்சிக்காரர்களுக்கு ஜாட்ரா போட்டுருக்க ஆட்சி. சும்மா இதுவோ தெரியாது. திரும்ப இன்றைக்கி அறிக்கை விட்டார் எழுபி பஞ்சாமி. என்ன சந்திக்க போகிறாரு தெரியல. இன்னும் 15 நாளில் சூரப்பா மேட்டரில் தனி தேவையான தேவைன்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அதனுடைய விளைவை அனுபவிப்பார். ஏன்னா பிஜேபி மக்களை காப்பாற்ற வரல, கொள்ளையடிக்க வந்தாங்க. இன்றைக்கி ராமர் கோவில் கட்டுறதுல அந்த கட்டுற அந்த எழுப்புற அன்றைக்கி 6 லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்களாம். பத்திரிகையில் வந்தது, நான் சொல்லல. கட்டிடம் கட்டுறதுன்னு சொல்லி 6 லட்சம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க. கட்டுறதுக்கு முன்னாலேயே. நிச்சயமாக முழுமையாக கட்ட முடியாது, கட்ட போகிறதும் இல்லை. அதுக்குள்ளே இவங்களும் போயிடுவாங்க. யார் எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை அழிக்க காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு. இப்பவும் சொல்கிறேன், நீதிமன்றத்து மேலே 1000 ஊழல் சொன்னாலும் அந்த நீதிமன்றம் இல்லைன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. போக்குவரத்து விதிமுறை மீறுபவர்களுக்கு எதிராக சாட்டையை சோற்றக்கூடிய நீங்க ஏன் அரசியல்வாதிகள் பக்கமா திரும்பினீங்க? அமைச்சர் ஜெயக்குமார் மீது கூட புகார் கொடுத்துருக்கிறீங்களாமே. ஜெயக்குமார் எழுபடி மாதிரியே இந்த காகிதம் கொடுக்குறேன். ஜெயக்குமார் ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஆளுநரை பார்த்து வர்றாங்க. முந்தானத்து பார்த்து வரும்போது நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. மாஸ்க் இல்லை. போலீஸ்காரர் தெரியாதா? பப்ளிக்கு 2 வீலர் போனால் நடந்து போனால் மாஸ்க் போடலாம். 5 ரூபா வாங்குறல்ல. மந்திரிக்கு சட்டம் இருக்காங்க விலைக்கு. கேஸ் போட்டிருக்க, வழக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி மரியாதையை செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற சசிகலா போட்ட பிச்சையில் உட்காந்துருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 200 பேனர் வச்சு மதுரையில் முந்தானத்து அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் கேஸ் போடுறேன். அதாவது சட்டத்தை முதல்ல நீ மதிக்கணும். தடை உத்தரவு போட்டு